வெல்கம் பேக் கரிமா விழித்திரு. இந்த பதிவில் ஹெல்த் பாலிசி வச்சுருக்கவங்க இந்தியா முழுக்க இருக்கிற எந்த ஒரு ஹாஸ்பிட்டல்லையும் பணம் இல்லாமல் ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒரு ஆர்டர் வந்திருக்கு. அதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். ஜென்ரல் இன்சூரன்ஸ் கவுன்சில் இவங்க 24 ஜனவரி 2024 ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. அதில் ஹெல்த் பாலிசி வச்சுருக்கவங்க அவங்க இன்சூரன்ஸ் கம்பெனியோட நெட்வொர்க்கில் இல்லாத இந்தியா முழுக்க இருக்கிற எந்த ஒரு ஹாஸ்பிட்டல்லையும் பணம் இல்லாமல் ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கலாம் அப்படின்றது தான் இந்த அறிக்கை. முதல்ல ஜென்ரல் இன்சூரன்ஸ் கவுன்சில்னால் யார், அவங்களோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரல் இன்சூரன்ஸ் கவுன்சில் அப்படின்றது இந்தியாவில் இருக்கிற ஒரு ஒழுங்குமுறை அமைப்பு. இந்த அமைப்பை 1938 காப்பீட்டு சட்டம் பிரிவு 64C கீழ் இந்த பொது காப்பீட்டு கவுன்சிலை இந்திய காப்பீட்டு ஒழுங்குமுறை மற்றும் மேம்பாட்டு ஆணையமான IRDAI இவங்க மூலமாக 2001 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இவங்க வேலை என்னென்னா, இந்தியாவில் ஆயுள் காப்பீடு அல்லாத பொது காப்பீடு சம்பந்தமான சிக்கல்களை தீர்க்கறதுல தான் இந்த ஆணையத்தோட முக்கிய பங்காக இருக்குது. இந்த ஸ்டேட்மெண்ட்டில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஜென்ரல் மற்றும் ஹெல்த் பாலிசியை கொடுக்குற நிறுவனங்க ஹெல்த் பாலிசி மூலமாக மில்லியன் கணக்கான குடிமக்களுக்கு கவரேஜை கொடுக்குறாங்க. இப்போது ஹெல்த் பாலிசி வச்சுருக்க ஒருத்தரை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறாங்கன்னா, அந்த பாலிசியை தந்த நிறுவனம் சிகிச்சை செலவை ஈடுகட்டுறதுக்கான தொகையை நாங்கள் தரோம் அப்படின்னு உறுதியளித்தா மட்டும்தான் பாலிசியை வாங்கினவங்க செலவு இல்லாமல் ட்ரீட்மெண்ட்டை பார்க்க முடியும். அதாவது தன்னோட பாக்கெட்டில் இருந்து செலவு எதுவும் செய்யாமல் ட்ரீட்மெண்ட்டை பார்த்துக்கலாம். இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயந்தான். அதே மாதிரி இப்போ இந்த பணம் இல்லாமல் ட்ரீட்மெண்ட் பார்க்குற வசதியெல்லாம் காப்பீடு நிறுவனத்தோட டைப்பில் இருக்கிற ஹாஸ்பிட்டலில் மட்டும்தான் இருக்குது. இதுவும் உங்களுக்கு தெரிஞ்சது தான். இதுவே பாலிசி எடுத்தவங்க இன்சூரன்ஸ் கம்பெனியோட ஒப்பந்தம் செய்யாத ஹாஸ்பிட்டலை தேர்வு செஞ்சுருந்தாங்கன்னா அவங்களுக்கு பணம் இல்லாமல் ட்ரீட்மெண்ட் பார்க்கறதுக்கான வசதி கிடைக்காதுன்னு உங்களுக்கு தெரியும். அதனால் பாலிசி எடுத்தவங்க என்ன செய்வாங்கன்னா, ட்ரீட்மெண்ட்டுக்கான செலவை கையில் இருந்தோ இல்லை கடன் வாங்கியோ செஞ்சுட்டு அதுக்கான பில்லை இன்சூரன்ஸ் கம்பெனியில் கொடுத்து பில்லுக்கான தொகையை கிளைம் பண்ண முயற்சி பண்ணுவாங்க. ஆனால் அது அவங்களுக்கு பணம் கிடைக்கிறதுல காலதாமதம் ஆகிட்டே இருக்கும். காப்பீடு நிறுவனத்தோட டைப்பில் இல்லாத ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் பார்க்குற பாலிசிதாரரோட சுமையை குறைக்கணும் அப்படின்றதுக்காக ஜென்ரல் இன்சூரன்ஸ் கவுன்சில் இவங்க அனைத்து பொது மற்றும் ஹெல்த் இன்சூரன்ஸ் நிறுவனங்களோட கலந்து ஆலோசனை செஞ்சு எல்லா இடத்துலையுமே பணம் இல்லாத திட்டத்தை அறிமுகப்படுத்துகிறோன்னு சொல்லி ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. அதனால் ஹெல்த் பாலிசி வச்சுருக்க நீங்கள் விரும்புகிற எந்த ஹாஸ்பிட்டல்லையும் பணம் இல்லாமல் ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கலாம் அப்படின்றதான் இந்த அறிக்கை. அதாவது உங்களோட காப்பீடு நிறுவனத்தோட நெட்வொர்க்கில் இல்லாத ஹாஸ்பிட்டலில் நீங்கள் ட்ரீட்மெண்ட் பார்த்தா கூட உங்களோட கை காசு செலவு எதுவும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு நாம் என்ன செய்யணும் அப்படின்னா, ஹாஸ்பிட்டலில் அனுமதிக்கப்படுறதுக்கு முன்னாடி குறைஞ்சபட்சம் 48 மணி நேரத்துக்குள்ளே காப்பீடு நிறுவனத்துக்கு இன்டிமேஷன் கொடுக்கணும். இதுவே அவசர சிகிச்சையாக இருந்துச்சுன்னா ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ண 48 மணி நேரத்துக்குள்ளே காப்பீட்டு நிறுவனத்துக்கு நாம் தெரிவிக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த பாலிசியோட விதிமுறைகளின்படி கிளைமும் ஏற்றுக்கொள்ளப்படணும். அதே சமயத்தில் பணம் இல்லாத ட்ரீட்மெண்ட்டுக்கான வசதியும் ஏற்றுக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதை பற்றி பேசின பஜாஜ் அலையன்ஸ் ஜென்ரல் இன்சூரன்ஸ் கம்பெனியோட MD மற்றும் CEO மற்றும் ஜென்ரல் இன்சூரன்ஸ் கவுன்சிலின் தலைவருமான திரு தபன் சிங்கேல் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாலிசிதாரரோட வாழ்க்கையை எளிமையாக்கி அவங்களுக்கு பயனளிக்கிற நேர்மறையான மாற்றங்களை கொண்டு வர்றது தான் இந்த GI கவுன்சிலோடைய தொடர்ச்சியான முயற்சி அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதோட வாடிக்கையாளரோட வாழ்க்கையை எளிமையாக்கி எல்லா இடத்துலையுமே பணம் இல்லாத ட்ரீட்மெண்ட் பார்க்கலாம் அப்படின்ற வசதியை நாங்கள் அறிமுகப்படுத்துகிறோம் அப்படின்னு கொடுத்துருக்காரு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 63% வாடிக்கையாளருங்க மட்டும்தான் பணம் இல்லாத கிளைமை தேர்வு செய்கிறாங்க. மற்றவங்க பார்த்தீங்கன்னா காப்பீடு நெட்வொர்க்குக்கு வெளியே இருக்கிற ஹாஸ்பிட்டலில் தான் சூஸ் பண்ணுறாங்க. அதனால் அவங்களுக்கு என்ன பிரச்சனைனா, கிளைமுக்கான பணத்தை இன்சூரன்ஸ் கம்பெனிக்கிட்ட இருந்து அப்ளை பண்ணி கேட்டு வாங்கணும். இது கொஞ்சம் நாள் ஆகிற சிக்கலான செயல்முறை அப்படின்றதால காப்பீடு செஞ்சவங்களுக்கு பல வழியில் மன அழுத்தத்தை ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லியிருக்காரு. கிளைம் செய்கிறதுக்கான ஃபுல் ப்ராசஸையும் நாங்கள் உராய்வு இல்லாத செயல்முறையாக மாற்ற விரும்புகிறோம். இது பாலிசிதாரரோட அனுபவத்தை மேம்படுத்துறதோடு மட்டும் இல்லாமல் இந்த சிஸ்டத்தின் மேலே அதிக நம்பிக்கையை வளர்த்து அதிக பேர் ஹெல்த் பாலிசி எடுக்க முன் வருவாங்க அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம் அப்படின்னு சொல்லி இந்த அறிக்கையில் கொடுத்துருக்காரு. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் பயனுள்ள அடுத்த பதிவு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.